ஹலோ நண்பா, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா அரைக்கும் பாயிண்டருக்கும் உள்ள என்ன வித்தியாசம்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா அரையும் பாயிண்டரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் வரும். அதுக்கு நான் சிம்பிளாக ஒரு கேரக்டரை டிக்ளேர் பண்ணியிருந்தேன். கேர் ஆஃப் எஸ்ன்னு வச்சுக்கலாம். எஸ் ஆஃப் 10. 10 இதுக்கு ஈக்குவல் டு நினச்சி பண்ணால் ஒரு ஹலோ வேர்ல்டுன்னு வச்சுக்கலாம். ஹலோ வேர்ல்டு. ஸோ இதை 10 தாண்டி போகும், அதனால் இண்டெக்ஸ் 20ன்னு வச்சுக்கலாம். கடைசி ஒரு செமிகோலன்டா. இப்போ என்ன செய்வேன், இன்னொரு பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் S2ன்னு வச்சுக்கலாம். இதுக்கும் ஹலோ வேர்ல்டு நான் கொடுக்கேன். ஹலோ வேர்ல்டு. இப்போ நான் இதை செமிகோலன் வச்சு முடிச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டோட நம்ம சைஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப் தி சைஸ் ஆஃப் அரே இஸ் ஒரு இன்டிஜர், அதனால் ஒரு %d. இந்த இடத்துல என்ன பண்ணால் கமா போட்டு சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் சைஸ் ஆஃப் எதுக்கு வந்து நம்மளுக்கு எஸ்ஸுக்கு தேவை. ஸோ அதை ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணியிருக்கேன். இங்கே செமிகோலன் வச்சுக்கலாம். இப்போ அரேயோட சைஸை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஆஃப் தி சைஸ் ஆஃப் பாயிண்டர் இஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு இன்டிஜர் தான், %d. இந்த இடத்துல ஒரு கமா சைஸ் ஆஃப் இதில் வந்து நம்ம S2 பாஸ் பண்ணணும். S2. இப்போ இதை ரெண்டையும் ரன் பண்ணி பார்க்கலாம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லாஷன் கொடுக்கணும். ஸ்லாஷன் இப்போ ரன் பண்ணலாம். நிறைய வருது. த அரே லாங் அன்சைன்டு argument to as type long unsigned size of yes array. ஸோ ஏதோ தப்பு இருக்குது. சைஸ் ஃபெல்லிங் தப்பாக இருக்குன்னு நண்பா, சாரி. சைஸ் ஆஃப் இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா 20. இதுக்கு வந்து 20ன்னு வந்துட்டு, ஏன்னா நமக்கு 20ன்னு கொடுத்துருவோம். ஆனால் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 8ன்னு வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் பாயிண்டர் கான்செப்ட்டில். பாயிண்டரோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று 8 இருக்கும், இல்லை 4 இருக்கும். அது வந்து நம்ம ஓஎஸை பொறுத்து 32 பிட்னா 8 வரும். ஸோ 64 பிட்னா 8 வரும். 32 பிட்னா 4 வரும். இது வந்து ஆன்லைன் கம்பைலர். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து 8 வந்திருக்கு. இதான் ரெண்டோட வித்தியாசம். பார்த்திங்கன்னா இப்போ சைஸ் வந்து பாயிண்டர் வந்து கம்மியாக தான் எடுக்கும். இப்போ அடுத்தால ஏன்னா அட்ரஸ் தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கு. அடுத்தால மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் இதோட நான் எஸ்ஸோட பிரிண்ட் பண்ணி பார்க்கேன். கமா தி வேல்யூ அட் எஸ் இஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஸை நான் பிரிண்ட் பண்ணால் என்ன வேல்யூ வருதுன்னு பார்ப்போம். கமா எஸ்ஸோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே சேமு. நான் இப்போ பிரிண்ட் பண்ணி காமிக்கேன். அண்டு வேல்யூ அட்டு எஸ் நம்ம யாருனே பார்த்துருக்கோம் அரே பார்க்கும்போது. ஸோ வேல்யூவோட அட்ரஸ் தான் இருக்கும். ஒரு நிமிஷம் நண்பா. ஸோ இப்போ கண்டிப்பாக நண்பா பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே அரே பார்க்கும்போது பார்த்துருக்கோம். அதோட ஹச்சோட அட்ரஸ் தான் அரையில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எஸ் ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். நம்ம இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். %d. ஸோ உங்கள் எஸ்ஸுக்கமா எஸ். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். உங்கள் செமிகோலன் வச்சுக்கணும். இங்கே வேணால் ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம் ரெண்டுக்கும். ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேல்யூட்டு 8th வேல்யூட்டு எஸ்ஸு. ஸோ ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது. ஆனால் நான் டைப் பண்ணதில் ஏதோ தப்பு இருக்கா. ஸோ ஸ்லாஷன் கொடுக்கல, அதான் அப்படி தருது. ஸ்லாஷன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். பார்த்திங்கன்னா வேல்யூட்டு எஸ் பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ அதேமாதிரி ஆம்பர்சன்ட் எஸ் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலான. இது பாயிண்டரில் பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது, ரெண்டுமே வேறு இருக்கும். ஏன்னா அதோட அட்ரஸ் இதில் ஸ்டோர் ஆகிருக்காது. ஆம்பர்சன்ட் S2 பார்த்திங்கன்னா S2 அந்த பாயிண்டோட அட்ரஸை நம்மளுக்கு தரும். இப்போ ரன் பண்ணலாம். இது அதே மாதிரி இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் காப்பி பேஸ்ட். இந்த இடத்துல எஸ்ஸுக்கு பதிலாக S2 போட்டுக்கலாம். S2 அதே மாதிரி S2 இங்கேயும் S2 இந்த ஆம்பர்சன்ட் S2 பார்த்திங்கன்னா இந்த S2ஓட அட்ரஸ் லொக்கேஷன் தரும். வெறும் S2 பார்த்திங்கன்னா இந்த ஹலோ வேர்ல்டோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணும், ஹெச்சோட அட்ரஸ்ஸு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டோட அட்ரஸே நம்மளுக்கு வேரி ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா 688, இங்கே 824. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்ட்ற அடுத்தால ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா S2 வந்து ஹெச்சை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்குது. நான் அடுத்தால வந்து ஈயை பாயிண்ட் பண்ணிக்கலாம், இப்படி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து எரர் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்தேன்னா S2 ++ S2ஓட வேல்யூ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணேன். பிரிண்ட் ஆஃப் S2ஓட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணி காமிக்க பாருங்கள். S2 செமிகோலன். இப்போ ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா /n இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ வேல்யூ வந்துட்டு ஹச் வந்துட்டு. ஸோ நான் S2 இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். இன்க்ரிமெண்ட் பண்ணால் அடுத்த பாயிண்ட் அடுத்து படி பார்த்துக்கோம். ஸோ அப்போ வந்து ஈயை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த ஹச் போயிடும். இதே இது நான் S1 பண்ணோம்னா எனக்கு எரர் வரும். ஏன்னா இது வந்து கான்ஸ்டன்ட் பாயிண்டர் அரேங்கிறது நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் எஸ்ஸை கொடுத்துக்கேன், இங்கேயும் நான் எஸ்ஸை கொடுக்கேன். இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய எரர் வருது. ஸோ வேல்யூ ரெக்வயர்டு, இன்க்ரிமெண்ட் ஆப்பரண்ட். ஸோ இதை வந்து நம்ம பண்ண முடியாது. இதே இது பாயிண்டர்னா அப்படி இல்லை, ஈஸியாக அதை வேல்யூ அசஸ் பண்ணிட்டு போயிடலாம். இங்கே வந்து அப்படி பண்ண முடியாது, நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண முடியாது வேல்யூவை. ஸோ அடுத்த மேஜர் இந்த 3 தான் நண்பா அரேக்கும் பாயிண்டருக்கும் உள்ள மேஜரான டிஃப்ரென்ஸு. ஸோ அவ்வளோதான் நண்பா இன்றைக்கி வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.